சரி சொல்லு, பொருள் காணா போகும்போது எங்கே இருந்த? நான் வீட்டிலேயே இல்லை. எங்கே போயிருந்த? கடைக்கு. நாளைக்கு சமைக்க தேவையான ஜாமான் வாங்க போயிருந்தேன். அப்படின்னு நீ சொல்லுற, நான் எப்படி நம்புறது? இதை பாருங்க தம்பி, இதில் இருக்கிற நேரத்தை பாருங்க. சாயங்காலத்துல இருந்து நான் வீட்டிலேயே இல்லை. 2-3 கடைக்கு போயிட்டு தேவையான பொருளை வாங்கிட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தேன். எதுக்கு பயப்படுறீங்க? இல்லை, இந்த மாதிரி யாரும் என்னை உட்கார வச்சு கேள்வி கேட்டதில்ல. அதான் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. முதல்ல எங்கே இருந்தீங்க? முதலையா? எந்த முதல்ல? பொருள் காணாமல் போகும்போது எங்கே இருந்தீங்க? எந்த பொருள் எப்போ காணா போணுச்சு? சரி, சத்தம் வந்த போது எங்கே இருந்தீங்க? ஸ்விம்மிங் பூல் உட்காந்து இருந்தேன். தலையிடமாவே இல்லை? வெறுப்பேத்தாதீங்க. இங்கே தான் ஒன்றும் இல்லைல்ல. நான் ஸ்விம்மிங் பூலில் கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். ஓ, நீங்கள் கேம்ஸ் விளையாடுவீங்களா? என்ன கேம்? தன்சேனியாவில் அது சூப்பர் ஹிட் கேம். அது உனக்கு எங்கே தெரிய போகுது? நான் அதை கேட்கல. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் கேம் விளையாடிட்டு இருந்தீங்கன்னு நான் எப்படி நம்புறது? உன்னை எப்படி நம்ப வைக்கிறது? ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் சிசிடிவி இருக்கும்ல, அதை போய் செக் பண்ணு. ஜெகநாத், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இவரே கேம் விளாண்டாரன்னு சிசிடிவி செக் பண்ணி சொல்லு. சிசிடிவி யாரோ கொராப் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் அங்கே தான் இருந்தார். அதை நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். உங்கள் பையன்கிட்ட சொன்னதை தான் உங்ககிட்டயும் சொல்லுறேன். இது விளையாடுற விஷயம் இல்லை. இட்ஸ் வெரி வெரி சீரியஸ். ஸோ சரியாக பதில் சொல்லணும். நீங்கள் ரூமில் இருந்தபோது சஸ்பிஷியஸாக ஏதாவது பார்த்தீங்களா? இந்த மாதிரி அரண்மனையில் யாராவது கேட்டிருந்தா ஜக் ஜக் ஜகாதான். அப்படின்னா பன்சனையெல்லாம் நாங்கள் அப்படி தான் பேசுவோம். நான் சொல்லிடுவேன், ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. தப்பாக நினைக்க மாட்டேன், சொல்லுங்க. உங்க அப்பா என்டிக் ரூம்ல இருந்து ஒருத்தர் வர்றதை நான் பார்த்தேன். ஏன் உங்க ஃபேஸ் மாறுது? யாரை பார்த்தீங்க? உங்க அம்மாவை. அம்மாவா? என்னடா இல்லைம்மா, அப்பாவோட என்டி ரூமில் இருந்தீங்களா? என்னடா கேக்குற? அது என்னோட ரூமும் தான். தெரியும்மா, அந்த ரூம்லேருந்து நீங்கள் வெளியே வந்ததா யாரோ என்கிட்ட சொன்னாங்க. ஆமா, ஆனா அது அந்த பொருள் காணாம போறதுக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் அந்த ரூமில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உன்னோட பிஸ்னஸ் ப்ரப்போசல் எடுத்துட்டு உங்க அப்பா கிட்ட போயிருந்தேன். டேய், நான் எடுக்கணும்னா அலாம் அடிக்காமலே எடுத்திருக்கலாம். இது என் வீடு, மறந்துட்டியா? ஆனா நான் வெளியே வரும்போது அந்த பிரீத்தி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா. எங்கே இருந்தீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? காரிடாரில் இருந்தேன். அம்மா கிட்ட ஃபோனில் பேசிட்டு இருந்தேன். உங்கள் அம்மா ரூமில் தானே இருந்தாங்க? இந்த அம்மா இல்லை, அந்த அம்மா. எந்த அம்மா? என்ன ஃபோன் கால்? எனக்கு எப்படி தெரியும்? டைம் ஸ்டாம்ப் பாருங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ அழகாக இருக்கீங்க? நீ என்னை இன்டர்கேட் பண்ண தானே கூப்பிட்ட? இல்லை, நீங்கள் ஏன் ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இல்லை? ஏன் நான் எதுக்கு அங்கே இருக்கணும்? அவர் அங்கே தானே இருந்தார். யாரு? மிஸ்டர் கோகுல். கோகுல்? ஓ, அவர் எதுக்கு அங்கே போனாரு? உங்கள் ஹஸ்பண்ட் அங்கே இருந்தாருன்னு என்ன கேட்குறீங்க? இல்லை, என்கிட்ட சொல்லாமல் போயிட்டாரு. நான் ரூமில் இருந்தேன்ல, அதான். ஐ நீடட் சம் அலோன் டைம். அட, நானும் ரூமில் தான் இருந்தேன். நமக்குள்ளே நிறைய விஷயம் ஒத்து போகுதுல்ல? எடுத்துருவா. மேடம் ஸ்ரீ, என்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்கிட்டயா? இல்லையே, ஏன், என்னாச்சு? இப்பவே சொல்லிட்டீங்கன்னா
உங்களுக்கு நல்லது. எனக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன சொல்ற? இன்னும் புரியலை. ஸோ என்கிட்டேருந்து ஒன்றும் மறைக்கல. ஜெகநாத், உங்க பேக் தானே? இதெல்லாம் என்னது? அப்பா அம்மா பாருங்க, இதெல்லாம் நம்ம வீட்டில் உள்ளது. எப்படி இவங்க ரூமுக்கு போச்சுன்னு கேளுங்க. என்ன மிஸ்டர் கோகுல், வாட் இஸ் ஆல் திஸ்? என்ன நடக்குது? இப்படிலாம் கேட்டா பதில் வராது. நான் தான் முன்னே சொன்னேன்ல, போலீஸை கூப்பிடுங்கன்னு. இப்போ நீங்க போலீஸை கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிடவா? ப்ளீஸ் வேண்டாம், நானே சொல்லிடுறேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அழறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் உங்களுக்கானதுன்னு ஆயிப்போச்சுல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எடுத்தீங்க? இல்ல அது வந்து இன்னும் ஏன் வெயிட் பண்றீங்க? கால் த போலீஸ். ரேஃப், ஜஸ்ட் மம்மு போவோமா? எங்க மம்முக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவங்க ஒரு கிளெப்டோமேனியாக். இது ஒரு விதமான நோய். எனக்கு இது எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியல. என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் நம்புற கதையா? ஐயோ, நீங்க அவசரப்பட்டு வார்த்தையை பேசாதீங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க ப்ளீஸ். என்ன வளர்ற? உனக்கு எதுக்கு டைம் கொடுக்கணும்? ஜீவா, எங்க மம்மு தான் இந்த பொருள்லாம் எடுத்தாங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவங்க அந்த ஆர்டிஃபேக்டை எடுத்திருந்தா அதுவும் இங்க தானே இருக்கணும். இங்க இல்லையே. அப்ப அதை யார் எடுத்தாங்க நம்ம கண்டுபிடிக்கணும்ல. இதுக்கப்புறம் கண்டுபிடிக்க என்ன இருக்கு? அங்கிள், நீங்க என்னை நம்பி உங்க பொண்ணையே கொடுக்குறேன்னு சொல்றீங்க இல்ல? நீங்க உண்மையிலேயே என்னை நம்புனீங்கன்னா நான் ஜீவா கிட்ட பேசணும். இவங்கிட்ட பேச என்ன இருக்கு? ப்ளீஸ் அங்கிள், ஜஸ்ட் 2 minutes. ஜீவா உட்காரு. அங்க இல்ல, இங்க. ஜீவா, நான் உன்னை ஏதாவது கேட்கறதுக்கு முன்னாடி நீ ஏதாவது சொல்ல ஆசைப்படுறியா? எனக்கேவா? என்ன நீ கேள்வி கேட்க போறியா? ஏன் கேட்கக்கூடாதா? இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் நீ இன்டரிகேட் பண்ற, உன்னை நான் பண்ணக்கூடாதா? எனிவே, அந்த ஆர்டிஃபேக்டை யாரு எடுத்திருப்பான்னு எனக்கு ஒரு இன்ஸ்டிங் இருக்கு. யாரு? நீதான். ஐ கிரேசி. எங்க வீட்டு போல நான் எதுக்கு எடுக்கணும்? தெரியலையே, அதை நீ தான் சொல்லணும். புரிஞ்சிருச்சு. உங்க அம்மாவோட நேமை கிளியர் பண்ணுன்னு என்ன மாட்டி விட பாக்குறியா? எங்கள் அம்மா ஒரு கிளெப்டோமேனியா. அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை எப்படி ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம வேணும்னா போலீஸை கூப்பிடலாம். எங்கள் அம்மா அந்த ஆர்டிஃபேக்டை எடுக்கலை. அப்ப
அப்படின்னு நீ நினைக்கிற? நினைக்கல. If you are lucky, we may even have an eyewitness. ஐ விட்னஸா? ஓ, புரியுது. ஐ விட்னஸ்னு புதுசாக ஒரு பொய்யே சொல்லி உன் ஃபேமிலி வச்சு கதை கட்ட போகிற, ரைட்? கதை தான், ஆனால் கட்டுறது எங்கள் ஃபேமிலி இல்லை, உங்கள் ஃபேமிலி. சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? உங்கள் ஃபேமிலி ஆர்டிஃபேக்ட் காணா போயிருக்கு. ஆனால் உங்கள் அப்பா இது வரைக்கும் போலீஸ்க்கு கால் பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் வேணான்னு சொன்னார். ஏன்? ப்ரிசைஸ்லி மை பாயிண்ட். நானும் அதை தான் சொல்லுறேன். கால் த போலீஸ் அண்ட் அரெஸ்ட் யுவர் மாம். போலீஸ் இங்கே வந்து அரெஸ்ட் பண்ணுறது எங்கள் மம்முவையாக இருக்காது, உண்மையாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட ஐ விட்னஸ் உங்கள் அப்பா. என்ன மிஸ்டர் ராஜாராம், முதலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், முகமே சரியில்லை. உங்கள் கண்ணை காட்டி கொடுக்குது, என்ன விஷயம்? அவன் என் ரூம் விட்டு வெளியே வர்றதை நான் பார்த்தேன். ஓகே, பட் அவன் கையில் எதுவும் இருந்துச்சா இல்லையா, என்ன இருந்துச்சு, இதெல்லாம் ஐ குடன்ட் see. என்ன ஜீவா, இதை பற்றி சொல்லவே இல்லை? எனக்கு என்ன புரியலன்னா, எதுக்கு உங்கள் ஃபேமிலி ஆர்டிஃபேக்டை நீயே திருடணும்? எதுக்கு அந்த டைமில் அலாமை மட்டும் ஆஃப் பண்ணி வச்சுருக்கணும்? அது திருட்டு போன மாதிரி செட்டப் பண்ண அந்த பழி தூக்கி எங்கள் மேலே போடணும். ஏன்? நீங்களாம் எதுக்கு இங்கே வந்தீங்க? சாரி, நீங்களாம் வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்காது. you and your family வந்தீங்க, எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு இருந்த கொஞ்ச நேரத்தையும் ஃபில் அப் பண்ணிட்டேன். All these years, I've been trying to prove myself to him. ஆனால் அவர் என்னையும் என் ஐடியாஸையும் கண்டுக்கவே இல்லை. ஆனால் நீ வந்ததுக்கு அப்புறம் உன்னை பற்றி மட்டும் பேசிக்கிட்டே இருக்காரு. உன் கூட பிஸ்னஸ்லாம் திறக்கணுமா? இன்னைக்கு வந்த உன்னை நம்புறாரு, அவரோட சொந்த பையனா நம்ப மாட்டேங்கிறாரு. ஜீவா, நீ உங்கள் அப்பா கிட்ட பேச வேண்டியது நிறையா இருக்கு. அண்ட் நாங்கள் ஒன்றும் இங்கே விருப்பப்பட்டு தங்கலை. எங்களை கட்டாயப்படுத்தி இங்கே தங்க சொன்னதே உங்கள் அப்பா தான். உனக்கு பிடிக்கலன்னா அடுத்த நிமிஷமே நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹேவ் டு கிளைம் மை மதர்ஸ் நேம். ஸோ நீ ஒத்துக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். போலீஸ்க்கு போவேன். எனக்கு என்ன ஒத்துக்கணும், அதுதானே? ஆமா, நான் தான் எடுத்தேன். யூ ஹாப்பி? ஹாப்பியாப்பா? திருடின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு நான் இனிமே எப்படி வெளியே தலையை காட்ட? இட்ஸ் பியாண்ட் யோர் கண்ட்ரோல்னு புரியுது லலிதா. உன்னை அறியாமலே ப்ளீஸ் எங்களை எதுவும் சொல்ல வேணாம். தயவு செஞ்சு வெளியே போங்க. நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். லல்லி ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு பி அலோன்.
அம்மா சாரிம்மா, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்கம்மா. எஸ், I did do it on purpose. ஆனா எடுக்கலம்மா. நீ எதுக்காக எடுத்தியோ ஐ டு நாட் கேர். ஆனா நீ அதை எடுத்ததால யூ broke the trust I had in you. ஏம்மா இப்படி பேசுறீங்க? நான் இப்படி விஷயத்த செஞ்சதே இவருக்காக தான். இவ்விடத்தோட செஞ்சேன். For once அப்பா என்னை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாருங்கிற டெஸ்பரேஷன்ல நான் இதை செஞ்சுட்டேன். இப்போ இது செஞ்சதால நல்ல பேர் வாங்கிட்டியா? அவர் மனசுதான் மாறிடுச்சா? சாரி, நான் உள்ள வரலாமா? நான் உங்க எல்லாருக்கிட்டையும் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். எதுக்கு? என் மம்மு பத்தி உங்கள்கிட்ட முதல்ல சொல்லாததுக்கு, என் ஜீவா அப்படி நடந்துக்கிறதுக்கு. நீங்க தப்பு பண்ணல. ஸோ இல்ல, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நாங்க இங்க வராட்டி ஜீவா அப்படி செஞ்சிருக்க மாட்டான். அதுல எங்களுக்கும் ஒரு பங்கு இருக்கு. அதுக்குன்னு ஜீவா செஞ்சது சரின்னு நான் சொல்லல. ஆனா அவன் செஞ்ச தப்புல உங்களுக்கும் ஒரு பங்கு இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னடா மூணாவது மனுஷன் நம்ம குடும்ப விஷயங்களை தலையிடுறான்னு நீங்க தப்பா நினைக்க வேணாம். இத்தனை வருஷத்துல எத்தனை தடவை அவன் கூட உட்காந்து அன்பா ஒரு 4 வார்த்தை பேசியிருப்பீங்க. அவன் சொல்ல வந்ததை காது கொடுத்து கேட்டிருப்பீங்க. இப்ப கூட உங்களோட நம்பிக்கையும் அன்பையும் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் அவன் எல்லாத்தையும் செஞ்சான். பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சொத்து பணமா, நேரம், பாசம். எல்லா பையனுக்கும் அப்பா தான் மென்டோ, ஹீரோ. ஆனா அப்படி ஒருத்தர் அவங்க வாழ்க்கையில இருந்து இல்லாம போகும்போது அந்த பையனோட வாழ்க்கை திசை மாறி போகுது. அந்த மாதிரி ஒரு பையனை எனக்கும் தெரியும். குணாளன், தேங்க்யூ. அண்ட் சாரி. சாரி. I think இந்த நேரத்தில் நீங்க 2 பேரும் பேசணும், மனசு விட்டு பேசணும். ஜீவா, ஒரு அப்பாவா என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்பட்டேன். பட் மனசை கூட நான் சரியா புரிஞ்சுக்கலையடா. என்ன அப்பாடானா?
மீ அ சான்ஸ்டா. இனிமேலாவது என் மகன் யாரு, அவனுடைய ஆசை என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடு ப்ளீஸ். முடியுமா? சாரிடா. சாரி டூப்பா. I'm sorry. உங்கள் நிலைமை தெரியாமல் சிச்சுவேஷனை என்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிட்டேன். ஏன்னா ஆர்டிஃபேக்ட் எடுத்தது நான் தான். என்ன சொல்றீங்க? உங்க அப்பா அம்மாக்கு தெரியுமா? முதல்ல கோவப்பட்டாங்க. ஏன் செஞ்சேன்னு சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டாங்க. Cause I did it all for my father's attention. I'm sorry. என்னால தான் உங்களுக்கு கெட்ட பேர் வந்துருச்சு. பரவாயில்ல. என் வாழ்க்கையில நான் எவ்வளோ கடந்து வந்துட்டேன். இதையும் நானே பார்த்துக்கிறேன். நீங்க போங்க. பை தி வே, உங்கள் கண்டிஷன் அதை சரிப்படுத்திடலாம் தெரப்பி மூலிமா. நான் அப்பா கிட்ட பேசி பார்க்குறேன். காசுலாம் நாங்களே பார்த்துக்கிறோம். தேவையில்லை. ப்ளீஸ், நான் தனியா இருக்கணும். ஸ்ரீ, எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களை நான் அன்கம்ஃபர்டபுள் ஆக்கியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேல் அந்த மாதிரி நடக்காம நான் பார்த்துக்கிறேன். ஐயோ ஓகே. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கவலைப்பட ஒன்றும் இல்லை. ஐம் சாரி. நான் ராஜாராம் கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன். லலிதா லலிதா லலிதா, we can speak about. முதல்ல பேசலாம். Guys, stop, Lalita! கர்பாயி எங்க போற, மாமக்கை வைக்காம எங்க போற. கர்பாயி எங்க போற, மாமக்கை வைக்காம எங்க போற. சக்கத்துள்ள அடி சேலக்குள்ள ஜாலிய கம்மில வச்சுக்கடி. ஜாக்கட்டுள்ள அடி சேலக்குள்ள ஜாலிய கம்மில வச்சுக்கடி. அடி வாக்குள்ள தாக்குள்ள கண்ணத்தில்ல, ராவெல்லாம் நீ தாண்டி தூக்கத்தில்ல. அடி வாக்குள்ள தாக்குள்ள கண்ணத்தில்ல, ராவெல்லாம் நீ